வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதை 2 விதமாக செய்யலாங்க. இது போல் இட்லி பாத்திரத்தில் ஆவிரி பிடிச்சும் செய்யலாம், தண்ணியில் கொதிக்க வச்சும் சேர்க்கலாங்க. நான் இந்த செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். அந்த சிமிலி உருண்டை செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 5 ஏலக்காயும் எடுத்துக்கிறேன். அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு ஈக்குவலாக தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறதுனால நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நாம் இது போல் வேர்க்கடலையை அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். 2 கப் தண்ணிக்கு 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக கொதிச்சிடுச்சுன்னா நம்ம கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. ஒன்றும் தப்பில்லை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீ குறைவாக வச்சுட்டு நான் இந்த 2 மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு மாவு எடுத்ததுனால 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ராகி சிமிலி உருண்டையை பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எடுத்துக்கலாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே தீயை குறைவாக வச்சிடலாம். திருப்பியும் நல்லா கலந்து விட்டுலாங்க. நல்லா குக் ஆகிடும். நல்லா 1 வீக் வரைக்கும் இது கெடாமல் நல்லா விரும்பி சாப்பிடலாங்க. நம்ம ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டாம். வீக்லி ஒன்ஸ் செய்து வச்சுக்கலாங்க. இந்த போல் இந்த சிமிலி உருண்டைகளை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் 2 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு வெல்லம். ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம வேர்க்கடலை பொடியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இதை ஒரு பெரிய தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. லேசாக ஆறி வந்த உடனே கொஞ்சம் கைக்கு இதமான சூடு இருக்கும்போதே நாம் கூட கொஞ்சம் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இது நாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான டிஷ்ஷும் கூட. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.